ப்ரோ ட்ரிம் பண்ணிடுறேன் ப்ரோ. ட்ரிம் பண்ணா ஃபுல்லா ட்ரிம் ஆகுது. அது ஏன் ட்ரிம் ஆகுதுன்னா அது இன்னும் பாதி ஆகல. அந்த சர்க்கிள் ஜூம் பண்ணி பாரு, அந்த சர்க்கிள் இருக்கிறத ஜூம் பண்ணி பாரு. கரெக்ட் ஆமா தெரியுதா? சார். அந்த லைன் டச் ஆகல ஆமா பத்தியா? டச் ஆகல. ம். சரி நம்ம இது ஒரு தடவை எடுப்போம் சரியா? அதெல்லாம் பார்த்து சரியா? அதான் அவனையும் ஓப்பன் பண்ணி பிரவீன். ஆ நானும் கூட வேற பார்ப்போம். பிரவீன் என்ன ப்ரோ? இது ஒரு தடவை காட்டு, நீ வரைஞ்சதை காட்டு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, எனக்கு அதனாலதான் கொஞ்சம். டவுட்னா பெண்ணாயிட்ட கேட்டுக்கலாம்ல, ஜோயின்ட்ட கேட்டுக்கலாம்ல. நான் வேற வெளியே வேற போயிட்டேன் ப்ரோ, இப்பதான் வந்தேன். அப்ப காலையில இருந்து வெளியே தான் போயிருக்க அப்பதானே? ஆமா ப்ரோ. நேற்று நைட்டு 7 மணில இருந்து இல்ல ப்ரோ, நேரத்து 7 மணி வரை பண்ணி பார்த்தேன். ஒண்ணு வந்துச்சு ஸ்டார் மாதிரி. காரா? அது அந்த ரவுண்ட் மாதிரி போட்டோம்ல. சரி சரி சரி, நான் பாப்போம், அடுத்து பாப்போம். ஒரு ஷேர் ஸ்கிரீனு, என்டையர் ஸ்கிரீனு, செட்டையும் தெரியுதானே? தெரியுது ப்ரோ. தெரியுது. அதாவது என்னன்னா, இந்த வஸ்து இருக்குல்ல, நீங்க இதை கொண்டு வச்சாலே அதுல காணிக்கும் அது என்னன்னு. நியூவா இந்த இருக்கா, ஓப்பனா, இத காணிக்குதுல்ல. ஆமா. இல்லைன்னா இந்த இதெல்லாம் போனா கூட, இந்த ஏமா இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணா கூட இந்த வந்துருச்சா, நியூ ஓப்பன் வந்துருச்சா, இந்த இடத்துல இதை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணாலே இந்த நியூ ஓப்பன் சேவ் இருக்கா. ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச டிராயிங் கூட இந்த இது சைட்ல இருக்கும். இந்த ஓப்பன் கொடுத்தானீங்களா, அது கூட வரைஞ்ச டிராயிங் போய் எடுத்துக்கலாம். ஓகே சரி. அவனுக்கு என்ன பிரவீன், உனக்கு என்ன டவுட் ப்ரோ? நம்ம ட்ரிம் பண்றோம்ல ப்ரோ. ஆமா, அது சைடா ஒட்டினாப்புல இருக்கு. இந்த சைடுல ஒட்டினாப்புல இருக்கா? ஆமா, அது இந்த வளைவு லைன்ல தொட மாட்டுக்கு. லைன்ல தொட மாட்டேன். என்ன சொல்லுது, அதாவது இப்போ ட்ரிம்னா எப்படி, சரி ட்ரிம் எப்படி பண்ணணும் சும்மா சொல்லுவா போ. நான் அதுவும் வரைய சர்க்கிள் வரைஞ்சி அந்த பாய சர்க்கிள் எனக்கு டெலிட் பண்ணணும் சரியா? ஆமா, எப்படி ட்ரிம் பண்ணணும் சொல்லுவா. இந்த ட்ரிம்னு தொட்டுட்டு அதுக்கடுத்து என்டர் பண்ணேன் பாத்துக்கோங்க. சரி ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்ன கொடுக்கணும்? டி என்டர். டி என்டரா? நல்ல நோட்டா பாரு. வாக்கியமே தப்பா வருது. டிஎல் என்டர். டிஎல் என்றா? டிஆர்ஐஎன். டிஆர்ஐ. டிஆர்ஐ என்றா? நேரடி ஒரு நோட்டை வச்சு பார்த்தோன்னு சொல்லிடு. ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கியா? டிஆர் என்டர். நோட்ல என்ன எழுதி வச்சிருக்க? டிஆர்ஐ என்டர் எழுதிருக்கேன். டிஆர்ஐ என்டர் எழுதி வச்சிருக்கியா? ஜான நீ சொல்லுவா, நீயே சொல்லுவா என்ன சார் கேட்டு. டிஆர் என்டர். அது கேட்டுக்க. கேட்க பெருசு எழுதி வச்சுக்க சரியா? தப்பா இருந்தா அதை வெட்டிட்டு அதை எழுது சரியா? நீ அன்னைக்கே இதெல்லாம் சொன்னா நான் அன்னைக்கே திருத்தணும்லானே. அன்னைக்கே டிஆர் என்டர் தான் சொன்னேன். அன்னைக்கே சொன்னா டிஆர் என்டர்னு. ஆமா, அப்ப நீ தப்பாவே போட்டு வரலங்க. சரி இப்போ டிஆர் என்டர் கொடுத்தாச்சு, என்ன பண்ணணும் அடுத்து? அடுத்து என்டர் அமுக்கணும். இவர் என்டரா? ஆமா. நான் அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து நமக்கு எதை டெலிட் பண்ணாமோ அதுல கொண்டு வைக்கணும் சரியா? ஆமா, இதை எழுதி வச்சுக்க தெரிய மாதிரி. இப்ப இதுல கொண்டு வச்சு ஒரு கிளிக் அடிச்சுன்னா எல்லாரும் போயிடும். இதை எழுதிருக்கோம் டீட்டெயிலா. சரி சரி. அப்புறம் நான் இப்ப ஸ்டூடெண்டா சொல்லுவான் பாத்துக்க. சொல்லுங்க. பழைய சொல்ல காசு கட்டி படிக்கிறது நீதான், அவனுக்கு எடுக்கதான் செய்யறேன்.
இப்ப நான் வந்து உன்ட்ட கேட்காம நான் ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். நீ கேட்கிறியா கேட்காம கூட எடுத்துட்டு போயிடலாம். ஆனா எனக்கு என்னன்னா நீ புரிஞ்சுக்கணும் சரியா? அதான் மேட்டர் சரியா? அன்னைக்கு அன்னைக்கு லாஸ்டா போன கிளாஸ்லயே ஜான் உனக்கு தெரியும் தானே? போன கிளாஸ்ல என்னெல்லாம் எடுத்தோமோ ஷார்ட்கட் கேட்டிருந்தில்ல? ஆமா. என்ன கிளாஸ்லாம் எடுத்தோம் பேரோடி ஷார்ட்கட்டோடி தான் கேட்கும் போது நீ தப்பா தான் சொன்னா அப்பவுமே மாத்த சொல்லி இருந்து. ஆனா இன்னும் நீ மாத்தாம தான் வச்சிருக்க. அதனால அடுத்தடுத்த கிளாஸ்லயும் கொஞ்சம் இதா இருக்குது, ஆக்டிவா இருக்குது. ம். சரி ஓகே. இப்ப அடுத்த கிளாஸ் பார்ப்போமா? சரிண்ணா. அது ஏன்னா இப்ப நீங்க ஒரு அந்த போன படத்துல அதாவது நீங்க சர்க்கிள் வரையறீங்களா? இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சி சும்மா ஒரு 30 ரேடியஸ் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி இப்படி எடுக்கிறீங்க. இப்படி எடுத்து ஒரு இப்போ லைன் நேரா இல்லைன்னா என்ன பண்ணணும்? லைன் நேரா இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஹலோ, F8 கொடுக்கணும். F8 கொடுத்து நான் ஒரு ஒரு 80 ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இங்க ஒரு 80, அப்புறம் இங்க ஒரு நீ வந்து எஃப் என்டர் ஃபில்லெட் கொடுத்து எவ்வளவு கொடுக்குறேன்னா சும்மா ஒரு நான் ஒரு 20 கொடுக்குறேன். எவ்வளவு கொடுத்தேன்? கொடுக்கவே இல்லை. ரேடியஸ் செலக்ட் பண்ணிட்டு 20 கொடுத்தேன். இது வரைக்கும் ஜானி கரெக்டா செஞ்சிருக்க. என்ன தப்பாயிருக்குன்னா அந்த லைன்ல தான் உனக்கு கரெக்டா என்ன ஆகல, இதாகல. நம்ம கரெக்டா அதுல டச் ஆகல. காரணம் F3 ஒரு வேளை ஆன் பண்ணாம இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அதனால F3 ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படி மறுபடியும் கொடுத்துட்டானே அப்படின்னா என்ன பண்ணீங்கன்னா TR என்டர் இன்னொரு என்டர் கொடுத்து நம்ம என்ன அந்த படத்தை பண்ணிட்டோமா? ஆர்க்கு படத்துல எந்த டவுட்ல தானே? ஆர்க்ல எந்த டவுட்ல தானே? எல்லா படத்தையும் வரைஞ்சிட்டு தானே? சரி ஓகே. இந்த அப்புறம் நீ ஏதாவது டவுட்னா கூட கிளாஸ் முடிஞ்சப்ப நீ அவன்கிட்ட கூட ஃபோன் பண்ணி கேட்டுக்கு சரியா? சரி. நான் சொல்லுறதோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தா நல்லா புரியும் உனக்கு சரியா? சரி. அடுத்து வந்து அடுத்து என்ன படத்தை வரையலாம்? அடுத்து வந்து இந்த அடுத்து வந்து இந்த படத்தை வரும் சரிங்களா? போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. போட்டோ எடுத்தாச்சா? ஹலோ கேக்குதா? சரி லாஸ்ட் யுவர் கனெக்ஷன் ட்ரை டு ரீகனெக்ட்.
பா ஹலோ ஓகே. ஒரு சின்ன ஒரு இதாயிடுச்சு, நெட்வொர்க் இஷ்யூ. சரி, அந்த போட்டோ எடுத்து வச்சிட்டீங்க தானே? போட்டோ எடுத்துட்டீங்க தானே? இல்ல எடுக்கல. எடுக்கல எடுக்கல. சேர்ந்த போட்டாங்க. இது வந்து டயமீட்டர் 20 போட்டிருக்கு. ஓகே, இதுல 20 போட்டிருக்கு. சைட்ல தெரியல. டயமீட்டர் 20 எடுத்தாச்சு. எடுத்தாச்சா? சரிப்பா, வரைஞ்சிருவோமா? ஆ. சொல்லுங்க, இதுல என்ன என்ன கமெண்ட்லாம் இதுல யூஸ் ஆயிருக்கு சொல்லுங்க. ஆர்க்கு, சர்க்கிள், மிரரு, ஓகே. வேற மிரர், மிரர். ஓகே. வேற டைமென்ஷன் ஒர்க்கா இருக்கு. அவ்வளவுதானா? வேற இருக்கா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, ஓகே ஓகே, அவ்வளவுதான் இருக்கு. சரி, பாப்பமா எப்படி என்னன்னு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதாவது இப்ப நம்ம நார்மலா இப்ப நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். நீ இந்த நீ நாளைக்கு வரையணும் ஐயா, ஒரே இதுல எல்லா படத்தையும் வரைஞ்சிருக்கீங்க. ஒரே இதுல எல்லா படத்தையும் வரைஞ்சு. ஆமா, ஒரே இதுல வரைஞ்சு. சில நான் வேற தனியா சொல்லி வரேன். அதுவும் அந்த மாதிரி டிராயிங், பெரிய டிராயிங் நம்ம வந்து தனித்தனியா வர தெரியாது. இதெல்லாம் சின்ன சின்ன டிராயிங், இதெல்லாம் ஒன்னா வரைஞ்சது. அதே மாதிரி யூனிட்ஸ் செட் பண்ண தெரியும் தானே? இப்போ யூனிட்ஸ்னா புரியல. யூனிட்ஸ் நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்தோம், யூனிட் செட் பண்றது. அது தெரியாது எனக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லி கேட்டேன், நீங்க வெறும் சொல்லி தரேன் அப்படின்னீங்க. சரி, அதான் அந்த எழுதுன பக்கத்தை. ஆமா, எழுதுன பக்கத்தை எடு. எடுத்துட்டேன். அதாவது என்ன ஷார்ட்கட் போட்டிருக்கோம் யூனிட்ஸுக்கு? ஷார்ட்கட் சொல்லல நீங்க. 1 சென்டிமீட்டர் 10. இல்ல இல்ல, அந்த இது இல்ல, அந்த இது இல்ல. யூஎன் என்ட்ரு கொடுக்கணும். அப்ப அதுல போயிட்டு எம்எம் கொடுக்கணும், இன்சர்ஷன் ஸ்கேல், அதெல்லாம் சொல்லி வந்தோம். அந்த லிஸ்ட் லிமிட்ஸ், யூனிட்ஸ் லிமிட்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஆமா, யூஎன் என்டர் கொடுக்கணும் நீங்க. ஓகே. A3 பேப்பர், A4 பேப்பர். அதுதான் அதான் இப்ப வரிசையா சொல்ல போகுது. அதாவது இப்ப நார்மலா நீங்க உங்க காலேஜ்ல இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஓபன் பண்றீங்கன்னா, இதை கொடுத்துட்டு தான் நீங்க அதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? அதான கரெக்டா இருக்கும். சொல்லுவா வரிசையா சொல்லுது என்னன்னு. யூஎன் என்டர் கொடுத்துக்கோம். யூஎன் என்ட்ரு கொடுக்கணும். கொடுத்தோடனே என்ன கேக்குன்னு பார்ப்போம். என்ன கேக்குது இதுல?
டெசிமல். இது மில்லிமீட்டர்ஸ் யூனிட்ஸ் டு ஸ்கேல் அப்படின்னு கேக்குது. ஓகே இதுல நம்ம என்ன கொடுக்கறோம்? ஓகே டெசிமல். ஓகே டெசிமல் தானே இதுல இருக்கு டைப்ல. ஆமா. வேற என்ன எழுதிருக்கீங்க? வேற என்ன எழுதிருக்கீங்க? A3 பேப்பர் இருக்கு. A3 இல்ல அப்படியே எழுதிருக்க மாட்டீங்க. ப்ரிசிஷன் ஒண்ணு எதுவும் எழுதலையா? ப்ரிசிஷன் எதுவும் எழுதலையா? இல்ல அப்படி எதுவும் எழுது. சரி இப்ப அது பக்கத்துல எழுதிக்கிறியா? இதை எழுதிக்க. யூனிட்ஸ் எதுக்கு செட் பண்றோம்னு சொல்லி இருந்தோம் தானே. அதோட நீ என்ன இதுல வரைய போற செட் பண்றது சரியா? எம்எம்ல வரைய போறியா சென்டிமீட்டர்ல வரைய போறியாங்கிறத செட் பண்றது இல்லையா? ஓகே அதாவது யூஎன் என்ட்ரு டைப் வந்து டெசிமல் ப்ரிசிஷன் வந்து 0.200 வரும் சரிங்களா? அதே மாதிரி இன்சர்ஷன் ஸ்கேலு மில்லிமீட்டர். இதை அப்படியே வருஷம் எழுதி வச்சுக்கணும். அதாவது இதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும். ஓகே யூஎன் என்று கொடுத்து ஓபன் பண்ண உடனே அதை அப்படியே டீட்டெயிலா எழுதி வச்சுக்கணும். ஆட்டோகேட் ஓபன் பண்ண உடனே ஃப்ரெஷ் பேஜ் ஸ்டார்ட் ஆன உடனே யூஎன் கொடுத்து இதெல்லாம் மாத்திக்கணும்னு எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் வேண்டாம். இந்த ஆங்கிள் வேண்டாம், இந்த லைட்டிங் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இந்த 3 மட்டும் கிளியரா எழுதி வச்சுக்கணும். எழுதியாச்சா? எழுதிட்டியா? நீங்க ஜான் எழுதிட்டியா? சரி அடுத்து வந்து என்ன எழுதிருக்கோங்க? அடுத்து லிமிட்ஸ் தான் எழுதிருக்கியா? 420 297 மதர் லிமிட்ஸ் எதுவும் எழுதலையா? ஹலோ கேக்குதா? கேக்குது. லிமிட்ஸ் எல்லாம் என்டர்னு எடுத்துக்கோ. அதுதான். அது அப்ப பிராக்கெட்ல லிமிட்ஸ்னு போட்டுக்கோ, எழுதிக்கோ. லிமிட்ஸ் பக்கத்துல எழுதிக்கோ. அதாவது லிமிட்னா என்னது? லிமிட்ஸ்னா என்னன்னு சொன்னா அது பக்கத்துல எழுதிக்கோ. நீ எதுக்குள்ள வரையணுமோ அதை வந்து சூஸ் பண்றது சரியா? எந்த சைஸுக்குள்ள வரைய போறோங்கிறது அதான் லிமிட்ஸ். ஓகேவா? அதுதான் இந்த A3 பேப்பர்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு A3 பேப்பருக்குள்ள வரைகிறது மாதிரி சொல்லியிருப்பேன். லிமிட்ஸ் கொடுத்த உடனே இங்க லெஃப்ட் கார்னர் என்ன அதாவது எழுதிருக்கேன். லெஃப்ட் கார்னர் போட்டதா எழுதிருக்கேன். ஆமா லோவர் லெஃப்ட் கார்னர் 0,0 அப்பர் அதான் இருக்கும். அதனால ஒரு என்ட்ரு. ரைட் கார்னர் வந்து என்ன இருக்கு? 422 297 தானே இருக்கு. 297 to 210. அது மாத்தலாம். இல்ல A3 சைஸா இருக்கு. அதனால ஒரு என்ட்ரு கொடுத்துருக்கோம் சரியா? அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்? அதுக்கப்புறம் இசட் என்ட்ரு என்ட்ருன்னு இல்லையா? ஜூம் இசட் என்ட்ரு அதான் ஜூம் தான் இசட் என்ட்ரு. அப்புறம் ஒரு ஏ என்ட்ரு கொடுத்தா என்ன ரீஜெனரேட்டிங் மாடல்னு எழுதியிருப்பேன். எழுதிருக்கியா? ஆமா. ஓகே இதெல்லாம் நீ என்ன காலேஜ்ல போய் பண்ணணும் சரியா? காலேஜ்ல அடுத்த ஆட்டோகேட் வந்தா ஞாபகம் வச்சு பண்ணணும் சரியா? சரி இது பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் பண்ணணும் சரியா? தொடங்குறது. அப்பதான் இப்ப இவ்வளவு நேரம் இது தெரியல. ஞாபகம் இருக்கா? இவ்வளவு நேரம் இது தெரியல. இப்ப தெரியுது பத்தியா? ஆமா அதான் அது அப்பதான் கரெக்டா இருக்கும் நீ வரைகிறது. சரி இப்ப நம்ம இப்ப எப்படி வரையணும்னா இந்த படத்தை எடுத்தோம்னா சர்க்கிளோட சைஸ் வந்து தெரியல. நம்ம 20 டயமீட்டர். ஓகே சென்டர் எடுத்துட்டு 20 டயமீட்டர் போட்டாச்சா? நீங்க எப்படியும் பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டமான டிராயிங் தான். நான் புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். இப்ப மொத்த சைஸ் எவ்வளோ? ஒய்ஆர்சிஸ்ல மொத்த ஹைட் எவ்வளோ? 60. நான் என்ன பண்றேன்? இந்த சர்க்கிளோட சென்டர்ல வச்சு ஒரு 30 போடுறேன். ஓகே ஒரு 30 போடுறேன். பாதி இப்ப 20 டயமீட்டர் 10 டயமீட்டர் லேடிஸ் ஆரம்பிட்டான்.
ஓகே. ரேடியஸ்ல வரும் ஃபர்ஸ்ட். எல் என்டர் சர்க்கிளோட சென்டர்ல வச்சு இழுத்துக்கணும். பாதியே போடும் 30 போட்டனா. இப்ப நான் இந்த பக்கம் இழுக்கிறேன், எந்த பக்கம் எவ்வளவு போடணும் சும்மா சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா நல்ல படத்துல கொஞ்சம் 20 இல்ல 20 இல்ல. அது பக்கத்துல இன்னொரு ஒரு அளவு இருக்கு. 20 பக்கம் 35 35 35 இல்ல. அந்த 20க்கும் 35க்கும் பக்கத்துல இன்னொரு ஒரு அளவு இருக்கு, தெரியுதா? 10. தெரியலையா? இதுல இருக்கு, நல்லா பாருங்க. அந்த ரெண்டு நிலவுக்கும் நடுவுல ஒரு அளவு கொடுத்துருக்கேன். இந்த இந்த அளவு கணக்கு தெரியாடி, இந்த அளவு அதான் 10. 10 10 சரிதா? இப்ப இந்த 10ல முழுசா போடணுமா இல்ல பாதி போடணுமா? பாதி பாதி. ஏன்னா இந்த பக்கமும் போகுது இல்ல, இந்த பக்கம் போகுது, இந்த ஆமா. பக்கம் போகும். அப்போ பாதி 5. அந்த 5க்கு அடுத்துதான் என்ன போடணும்? 5 போட்டாச்சு. இந்த 5க்கு அடுத்து என்ன போடணும்? 5 போட்டாச்சு. 5க்கு அடுத்து எவ்வளவு போடணும்? 20 5க்கு அடுத்து 20 போடணும். எப்படின்னா இதை கொடுத்துருக்கானே, இங்க இருந்து இந்த இவ்வளவும் 10, நடுவுல இருந்து லைன் அடிச்சு இந்த 5 வந்துட்டு இப்ப அடுத்து எவ்வளவு போட்டிருக்கேன்? 20 இனி அடுத்து எவ்வளவு போடணும்? 35 35 எப்படியே போட முடியும்? நல்ல யோசிச்சு போகும். இந்த 20 போட்டேன். இப்ப அடுத்து எவ்வளவு போடணும்? யோசிச்சு சொல்லுங்க போகும். 60 இது 60யா? சரி சும்மா சொல்ல, பார்த்து சொல்லு. 35ங்கிறது எங்க வரைக்கும் இருக்கு? இந்த 20 கூட தானே அந்த 35 இருக்கு. 15 போடணும். அப்ப இந்த மீதி எவ்வளவு? மீதியை தானே பார்க்கணும். மொத்தமா 35 போட்டா இங்க வரைக்கும் போயிருமே. 15. எவ்வளவு? 15. 15. ஏன்னா அந்த 35ங்கிறது 20 கூடயே தான் என்ன டிராவல் ஆயிருக்கு. இது இதோட தான் இருக்கு. இதை கழிச்சுதான் அதை எடுக்கணும். அப்போ 15 தான் போடணும். 20 போட்ட அப்புறம் 15. இனி நம்ம எப்படி தெரியும்னா, இப்ப லைன் எடுத்து பார்த்தோம்னா, அதாவது ஒரு என் பாயிண்ட் தெரியுது அந்த இடத்துல. அப்படியே வந்தோம்னா அப்படியே வந்தோம்னா ஒரு மிட் பாயிண்ட் தெரியுதா? ஆமா. அப்படியே கொண்டு வந்தோம்னா இன்னொரு என் பாயிண்ட் தெரியுதா? ஆமா. அப்ப என்ன அர்த்தம்? இது ஒரு லைன், கரெக்டா? அப்ப அப்படியே இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து அடுத்து வந்தோம்னா இன்னொரு ஒரு மிட் பாயிண்ட் தெரியும் தானே? அதாவது நம்ம 30ஓட மிட் பாயிண்ட் 20ஓட தெரியுதா? ஆமா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இது இங்க இருந்து எந்த லைன் கண்டுபிடிக்கணும். இனிய அடுத்த பேருமா இனிய ஒரு எல் என்று கொடுத்து இன்னொரு லைனா நான் இங்க இருந்து போடுவேன். இங்க இருந்து போட்டுக்கிறேன். போட்டு எவ்வளவுக்கு போடணும்? கீழே இருந்து மேல வரைக்கும் எவ்வளவு? 60. 60 என்று கொடுத்துட்டு இந்த கீழே வளர்ந்த லைனை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே செலக்ட் பண்ணி இப்ப அது அங்க அப்படியே போனா என்ன பண்ணிக்கலாம்? மேலேயும் போனா என்ன பண்ணிக்கலாம்? காப்பி. காப்பியும் பண்ணலாம், இல்ல மிரர் பண்ணிக்கலாம். சரி, நான் காப்பி பண்ணுறேன். சிஓ என்று கொடுத்து கரெக்டா இந்த இதுல இருந்து இந்த இது எடுத்துக்கிறேன். போட்டாச்சா? இப்ப எனக்கு வந்து என்ன வேண்டாம்னா, இந்த லைன் இருக்குல்ல, இதுல வந்து இந்த லைன்ங்கிறது வேண்டாம். ஏன்னா இது வந்து டிஸ்டன்ஸ் தானே. அந்த ஆர்க்குங்கிறது அந்த 20ல இருந்து தானே வரைய ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, கரெக்டா? அதனால இந்த லைன் மட்டும் எடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோ. இந்த ஆர்க் எடுத்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த லைன் இருக்குல்ல, லைன் எடுத்து இன்னொரு ஒரு இதை போட்டுக்கோ. சரி, அந்த 20 இருக்குல்ல, 20 அதாவது இது 5. இந்த 20ஓட எண்ட் பாயிண்ட்லயுமே ஒரு இதை போட்டுக்கோ. சரியா? இன்னொரு லைனை போட்டுக்கோ. ஓகே, புரியுதா? எதுல போட்டேன்னு தெரியுதா? இது வந்து 5. ஆமா, இது 5ங்கிற லைனை எடுத்து விட்டுரு. இப்ப 20ஓட எண்ட் பாயிண்ட்ல இந்த லைனை போட்டுருக்கேன், கரெக்டா? இப்ப ஆர்க் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க நல்லா பார்த்துக்கோ. 2வது பாயிண்ட் வந்து இதோட சென்டர்ல. சரியா? இதோட மிட் பாயிண்ட்ல 3வது பாயிண்ட் இங்க வச்சு விட்டுரு. இந்த பாயிண்ட்ல எதனால காணிக்குன்னு சொல்லுவோம். இப்ப எந்த கமாண்ட் ஆன் ஆயிருந்தா இந்த பாயிண்ட காணிக்குது? எந்த ஃபங்க்ஷனுக்கு ஆன் ஆயிருக்கனால இந்த மிட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் எல்லாம் காணிக்குது? F3. F3. இப்ப புரிஞ்சுதானே?
இப்ப தெரியாது F3 எவ்வளவு முக்கியமான கமெண்ட் இல்லைன்னா வரையவே முடியாது, எந்த இடத்துலயும் வர முடியும். மறுபடியும் அதே மாதிரி 20ஓட எண்ட் பாயிண்ட்ல வச்சு இப்போ அந்த 35 இருக்குல்ல அதுக்கு வரைஞ்ச லைனோட எண்ட் பாயிண்ட்ல கிளிக் பண்ணி அப்படியே இங்க விட்டா வந்துருச்சா நிலவு. ஆமா. ஈஸியா தானே அந்த கொஞ்சம் குழப்பாரி படம் தான், நான் வரைஞ்ச ஈஸியா வரைஞ்சேன். லைனை மட்டும் டெலிட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணா போதும், இந்த ஒரு இப்ப எடுத்து என்ன பண்ணணும், இப்ப இந்த 2 ஆர்கே செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ என்ட்ரு கொடுத்துட்டு இங்க இருந்து கிளிக் பண்ணி இங்க தானே என்ன வேற ஆயிடுச்சா. இப்போ இதுல வேற சோர்ஸ் ஆப்ஜெக்ட்ல என்ன கொடுக்கணும், எஸ்ஆ நோவா? நோ கொடுத்துட்டா என்ன ஆயிரும், படம் வந்துருக்கா. இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்ல தானே, அப்ப நாளைக்கு இதை வரைஞ்சிடலாம் தானே. சரி அப்புறம் நீ வீட்ல இருந்து வரைஞ்சிருச்சியா இன்னைக்கு? சரி. டவுட்ல தானே, ட்ரிம்ல டவுட்ல தானே? டவுட் இல்ல. டவுட்ல தான். சரி ஓகே ஓகே. சரி இப்போ டைமென்ஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய டிராயிங்ஸ் போறதுனால இப்போ கொஞ்சம் டைமென்ஷன் கொஞ்சம் நல்லா, டைமென்ஷன் டெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ டைமென்ஷன் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இப்போ நீ வரைஞ்சதுல என்ன பண்ணிருப்ப, டைமென்ஷன் எடுத்திருப்ப. இப்போ இதுல கொடுத்துருக்க மாதிரி தான், அதாவது இந்த லென்த்தும் இந்த லென்த்ல இருந்து இந்த லென்த் 60 இருக்கா. அதே மாதிரி இதுவும் இதுவும் வேற. அதே மாதிரி இதுவும் இந்த சென்டரும் அப்படியே கொண்டு போனோம்னா இந்த சென்டரும் கிடைக்கும். இந்த 20. அதே மாதிரி இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் வந்துச்சா அந்த 35. அதாவது சர்க்கிளுக்குமே நான் இதுலயே போட்டுக்கலாம்னு சொன்னேன், அதாவது இதை கொண்டு போனா கிளிக் பண்ணா கூட வரும்னு சொன்னேன். சம்டைம்ஸ் வராது, நான் கரெக்டா வந்து வச்சோன்னா வரும். இப்ப இதுல என்னன்னா இது எல்லாத்துக்குமே டைமென்ஷன் மட்டும் யூஸ் பண்ண போல இதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ல தெரியுற அந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஒண்ணு, அதுக்குள்ளயுமே நிறைய இருக்கும். லீனியரு, அலைன்டு, ஆங்குலரு, ஆர்க் லென்த் நிறைய இருக்கா, ரேடியஸ், டயமீட்டர் நிறைய இருக்கா. இதுல வந்து லீனியர் எழுதிக்கிங்க, அலைன்டு எழுதிக்கிங்க, ரேடியஸ் எழுதிக்கிங்க, டயமீட்டர் எழுதிக்கிங்க. 4 டக்குன்னு எழுதுங்க. டைமென்ஷனே போட்டு எழுதிக்கிங்க. அலைன் கூட லீனியர், ரேடியஸ், டயமீட்டர் எழுதிக்கிங்க. சரிங்களா, ரெண்டாவது கூட பாத்துருங்க, லீனியர், ரேடியஸ், டயமீட்டர். ஓகே. லீனியர், ரேடியஸ், டயமீட்டர். ஓகே. எஸ். இப்போ இந்த மூணுத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் உண்டு சரிங்களா. அதாவது லீனியருக்கு வந்து டிஎல்ஐ. ஓகே, டிஎல்ஐ அதாவது டைமென்ஷன் லீனியர் தான். டைமென்ஷன்ல உள்ள டி, லீனியர்ல உள்ள 2 எழுத்து டிஎல்ஐ. ஓகே. அப்ப ரேடியஸ்க்கு என்ன இருக்கும்,
RLI. என்டர். ஆர் இல்லையா? இதுக்கு வந்து டைமென்ஷன் லீனியர், அதாவது லீனியர்ல எல்ஏ இருக்கு, டைமென்ஷன்ல டி. DRI. டி அதே மாதிரி இப்ப இதுக்கு என்ன வரும்? DDI. கரெக்ட் ஆகும். புரிஞ்சாப்போ ஆ. அதை எழுதியாச்சு. இப்ப நான் டிஎல்ஏ அடிச்சேன்னா, இப்ப டிஎல்ஏ டைப் பண்ணனா இந்த வந்து தெரியுதா? ஆமா. இப்ப அதை கிளிக் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் அளந்தாம்ல ஆமா. இந்த இந்த முக்கிய இருந்து அதை இழுத்துட்டு எழுத்தணும் வந்துருச்சா? ஆ. அதே மாதிரி டிடிஐ கொடுத்தோம்னா இதுக்கு டயமீட்டர் தானே கொஞ்சம் டயமீட்டர் சர்க்கிள் தானே இது. டிடிஐ அடிச்சு இதை கிளிக் பண்ணா என்ன வந்துருச்சா? ஒரு ரேடியஸ் சர்க்கிள் வரைஞ்சா டிஆர்ஏ கொடுத்து என்ன பண்ணிக்கலாம் அளந்துக்கலாம். அப்ப இது புரிஞ்சுதானே? இப்ப அடுத்து என்னன்னா, சிலவாட்டி என்னன்னா, இப்ப நீ போட்டிருக்க படம், இப்ப நான் போட்டிருக்க படத்துல வந்து இப்ப பார்த்தேன்னு வையேன், இந்த கரெக்டா இருக்கா, இந்த சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த எழுத்து 60ல இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கா? ஆமா கரெக்ட். ஆனா அந்த 60 கொஞ்சம் ஹரிசாண்டலா இருக்கு தெரியுதா? கொஞ்சம் வெர்டிகலா நேரா இருந்தா கரெக்டா இருக்கு. இப்ப இதே மாதிரி இது ஹரிசாண்டலா இருக்கா? ஆனா இது இப்ப தலைகீழா இருக்கு. இதுவும் 60 நேரா இருந்தா கரெக்டா இருக்குங்களா? அது எப்படி பண்ணலாம்னா எழுதி டைமென்ஷன் செட்டிங்ஸ் டிஎஸ் ஓகே, சாரி டி என்டர். ஓகே, டைமென்ஷன், ஆமா டைமென்ஷன் டி என்டர். இப்ப டி என்டர் கொடுத்தோம்னா கொஞ்சம் கேட்காலும் கேக்குது. கேக்குதாங்க? அதாவது என்னன்னா நல்லா பாத்துங்க, டின்னு கொடுத்தாலும் என்ன வருது முதல் இடத்துல? DIM ஸ்டைல். டிஐஎம் ஸ்டைல்னு வருது, அதாவது டைமென்ஷன் ஸ்டைல். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுதா, டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர்னு ஒன்று ஓப்பன் ஆகுதா? ஆமா. இதுல வந்து ISO 25ல இருக்கா? சில நேரத்துல வந்து ஸ்டாண்டர்ட்னு இருக்கும். ஓகே, இப்ப எனக்கு ISO 25 இருக்கு, இப்போ உனக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இதெல்லாம் இருந்தாலும் சரி. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னா, இப்ப அப்படியே என்ன பண்ணிக்கோ, இந்த மாடிஃபைன்னு ஒரு வார்த்தை இங்க இருக்கா தெரியுதா? ISO 25 இந்த மாடிஃபைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணணும். சரியா? நல்லா பாத்துக்கோ, கவனிச்சு எழுதி பார்ப்போம். அதாவது முதல்ல எழுதி பார்ப்போம். டி என்டர். ஓகே, டி என்டர். எழுதியாச்சா? டி என்டர் கொடுத்து ISO 25ல செலக்ட் ஆயிருக்கும், அப்படியே போய் மாடிஃபை. ஓகே, மாடிஃபை கிளிக் பண்ண உடனே இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். மாடிஃபை கிளிக் பண்ண உடனே இந்த மறுபடியும் இன்னொன்னு ஓப்பன் ஆயிருக்கா? ஆமா. இதுல வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்னு ஒண்ணு இருக்கா? டெக்ஸ்ட்ல இருக்கா? அதாவது லைன்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கா? முதல்ல இருந்தே வரும், லைன்ஸ்ல இருந்தே வரும். சரியா? லைன்ஸ்ல பெருசா எதுவும் மாற்றாண்டா சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ்க்கு வரும். இதுல பார்த்தோன்னா க்ளோஸ் டு ஃபில்னே இருக்குல்ல, அதுலயேதான் இருக்கும். மாத்தாண்டா ஆரோ சைஸ் மட்டும் மாத்திக்க. சரியா? ஆரோ சைஸ் சின்னது, அது இப்படி இந்த படத்துல பார்த்தாலே தெரியும். இந்த படத்துல பார்த்தோன்னா நகர மாட்டேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோ சைஸ் வந்து சின்னதெல்லாம் இருந்துச்சு, 2.5ல இருக்கா? இப்ப நான் இதை வந்து ஒரு 4 மாத்திக்கிறேன். சரியா? 4ல ஒரு 3.5 மாத்திக்கிறேன். சரியா? 2.5ல இருந்து 3.5 மாத்திக்கிறேன். ஓகே, அதே மாதிரி டெக்ஸ்டுக்கு வரேன். டெக்ஸ்டுக்கு வரேன்னா 2.5 இருக்க டெக்ஸ்ட், அதை வந்து ஒரு 4 மாத்திக்கிறேன், கொஞ்சம் பெருசு படுத்துறேன். சரியா? அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுமே நம்ம ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். சரியா? ஹரிசாண்டல் இருக்கு. ஆமா, எழுதிட்டதுனால ஒண்ணும் இல்ல, சிம்பிள்ஸ் அண்ட் ஆரோஸ்ல ஆரோ சைஸ் வந்து ஒரு மடங்கு கூட்டி இருக்கேன். அப்படிதானே? 1.5 டைம்ஸ் கூட்டி இருக்கேன். கரெக்டா? ஆமா.
அதே மாதிரி டெக்ஸ்ட்லயுமே ஒரு 1 டைம் கூட்டியிருக்கேன், 1.5 டைம்ஸ் கூட்டியிருக்கேன். ஓகே, ஆ இல்ல 2 டைம்ஸ் கூட்டியிருக்கேன். சரியா, 2.5 இது வந்திருக்கு, 4 மாத்திருக்கு. அதே மாதிரி இப்போ இங்க ஃபிட்டு டே இங்க தானா பிரைமரி யூனிட்ஸ்னு ஒண்ணு இருக்கா? இது புரிஞ்சுதானே, சிம்பிள்ஸ் அண்ட் எரர்ஸ் டெக்ஸ்ட் புரிஞ்சுதானே? டெக்ஸ்ட் புரியுது. அதாவது இப்ப அப்படி இங்க மாத்திரம் நீங்க பெருசாயிட்டு தெரியுதா? பெருசாயிடு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சின்னதா இருந்த மாதிரி இப்ப இதுலயே பெருசா தெரியுதா? ஆமா இப்ப ஒருவேளை இப்ப ஏரோ சைஸ் வந்து 3 கொடுத்து ஒரு என்டர் கொடுத்தனே தெரியுதா? இப்ப சின்னதா இருக்கும். டெக்ஸ்ட்லயுமே ஒரு 3.5 கொடுத்தானே, டெக்ஸ்ட் வந்து ஒரு 3.5 என்டர் கொடுத்தானே, இந்த சின்னதாச்சா கொஞ்சம் மாறும். இப்போ பிரைமரி யூனிட்ஸ்க்கு வந்தோம்னா இதுல பாத்தனே யூனிட் ஃபார்மேட் நம்ம கொடுத்தோம், யூனிட்ல மாத்திரம் டெசிமலே இருக்கா? ஆமா ப்ரிசிஷனுமே 0.20 இருக்கா? ஆமா 0.20. ஆமா, இப்ப மாற்றம் என்னன்னா டெசிமல் செப்பரேட்டர்ல கமாண்ட் இருக்கா? ஆமா ஏன்னா 14.11 இருக்கு, அதை மட்டும் பீரியட் கொடுத்தேன் பாயிண்ட்டுக்கு மாதிரி பாயிண்ட் வந்துருச்சா? ஆமா இது மட்டும் என்ன பீரியட்ல மாத்தினா பாயிண்ட் வரும். ஓகே, எழுதிட்டு தானே இதை எழுதிச்சு. டீட்டெயிலா எழுதிக்க. சரியா, இனி ஓகே நல்லா பாத்துக்க. ஓகே கொடுத்துட்டு இங்க செட் கரண்ட்னு ஒண்ணு இருக்கு பத்தியா, தெரியுதா? செட் கரண்ட் கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுக்கணும், அதை வச்சுக்கலாம். முக்கியமான ஒண்ணு மாத்துறதுக்கு வருஷத்துல செட் கரண்ட் கொடுத்துட்டு தான் ஒர்க் க்ளோஸ் கொடுக்கணும். ஓகே, செட் கரண்ட் இதை கிளிக் பண்ணணும். சரியா, ஏன்னா அப்பதான் நீ மாத்தினதெல்லாம் அது சேவ் ஆகும். இப்ப க்ளோஸ் கொடுத்தேன் ஐயா, இப்ப கொஞ்சம் பெருசா இருக்கு எழுத்துலாம், தெரியுதா? முன்னாடி இருந்தது இப்ப இந்த இப்ப இப்படி மேல வளைஞ்சிருந்த எழுத்து அப்படி நடுவில் வந்துருச்சா? ஆமா இதான் நீட்டா இருக்கும் பாத்து. அது கரெக்டா மாதிரி ஒருவேளை பெருசாயிட்டாலுமே இப்ப ஒருவேளை இப்ப மறுபடியும் பாருங்க டி என்டர்ல போயிட்டு நீ தெரியாம வந்து இப்ப அதே மாதிரி மாடிஃபை கொடுத்து தெரியாம எழுத்து மட்டும் பெருசாயிட்டான ஐயா, மாடிஃபைல போயிட்டு இப்ப டெக்ஸ்ட மட்டும் நீ தெரியாம 10ன்னு கொடுத்து விட்டுட்டேன் ஐயா, 10 என்டர் 10 என்டர். ஓகே, சைஸ வந்து இப்ப கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துட்டேன் ஐயா. இப்ப எப்படி இருக்கு தெரியுதா? ஆமா பெருசா இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு 1 டைம் 2 டைம்ஸ் மட்டும் கூட்டினா போதும். இதுல எடுத்த இடத்துலயே கூட்ட கூடாது. இல்லையா, பொறுமையா தான் கூட்டணும். ஒரு தடவை கூட்டி பார்த்துட்டு ஓகே இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கலாம்னா இன்னும் ஒரு டைம் கூட்டலாம். சரியா, இப்ப நான் ஒரு 3.5 கொடுத்தா எனக்கு கணக்கா இருக்கும், கச்சிதமா இருக்கும். கொடுத்து இதுதான் எழுதிட்டு தானே டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல அரிசாங்க இதுதான் எழுதிட்டா தானே? ஓகே, நீ மறுபடியும் செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்தா என்ன வந்துருச்சா? இப்ப நீட்டா இருக்கா? ஆமா அடுத்த எழுதிக்கோ டெக்ஸ்ட். சரி, டெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து டி என்று கொடுத்தாங்களே வந்துடும். சரியா, டி என்று கொடுத்தான்னு என்ன கேக்குது? ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர். இது எங்க கேட்ட மாதிரி இருக்கா? ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க கேட்டிருக்க? ஒரு இது வருமே, ஒரு கமெண்ட்ல வருமே ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் ஸ்பெசிஃபை செகண்ட் கார்னர்னு வருமே. பாலிகனா அது பாயிண்ட்ல வரும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆமா நல்ல பாரு நல்ல பாரு. ரெக்டாங்கிளா? ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் செகண்ட் கார்னர் பாயிண்ட் அதே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் சொல்லுங்க. இங்க இருந்து இழுத்து அப்படியே ரெக்டாங்கிள் மாதிரி கொண்டு போறானா ஆப்போசிட் கார்னர்னு கேக்குதா? ஆமா, ஒரு ஆப்போசிட் கார்ல விட்டுட்டான்னா வந்துருச்சா? ஒரு டைப் ரைட்டிங் வந்துருச்சா? ஆமா, நீ வந்து இதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ற, இங்க டெக்ஸ்ட் எடிட்டர்னு ஒரு இடத்துக்குள்ள வந்துருச்சு பத்தியா?
ஆமா. இது அப்படியே நீ எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணியிருந்தனா பார்த்திருப்ப. எம்எஸ் ஆஃபீஸ்லயும் இதே மாதிரி தான் வரும். சரி, இப்ப நம்ம இதை டைப் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து சும்மா ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன் தானே, சும்மா ஒரு படம் வரைஞ்சிருக்கேன் தானே, கேன்சலா கான் பண்ணி கொடுத்துட்டு சும்மா நான் இப்ப டிராயிங் போடு, டிராயிங் ஆர்க், சும்மா ஒரு டிராயிங் போட்டுட்டு இப்ப நம்ம இதுல வந்து இப்ப என்ன டிராயிங் ஒன்னு போட்டுட்டு சரி இந்த என்டர் கொடுத்தா கீழே கீழே போகும் தானே. ஆமா என்டர் அதே கொடுத்து மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இருக்குல்ல அண்டர்லைன் தெரியும் தானே, அண்டர்லைன் ஓவர் லைன் மிட் லைன் எல்லாம் தெரியும் தானே. ஆமா ஆமா, அண்டர்லைன் கொடுத்தா டிராயிங் ஒன்னு அண்டர்லைன் வந்துட்டு இப்ப நான் அடுத்து இப்ப என்டர் கொடுத்துக்கிறேன். இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், டேப் கொடுத்தா நடுவுல போயிடும். இனி என்ன பண்ண கீழே என்டர் கொடுக்கும். இப்ப என்னன்னா சரி அந்த புல்லட்ஸ் நம்பர் தெரியும் தானே, இப்போ புல்லட்ஸ் இப்ப நம்பர் லெட்டர் புல்லட் கொடுத்தா என்ன ஆகும், இந்த மாதிரி பாயிண்ட் வரும் தானே. இதுல யூஸ் பண்ண ஆமா. இதெல்லாம் எழுதுறோம். ஆர்க் யூஸ் பண்ணியிருக்கோமா, வேற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், சர்க்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம், வேற ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், லைன் நம்ம லைன் யூஸ் பண்ணியிருக்கோம், வேற மிரர் மிரர். ஓகே, வேற மிரர். நீங்க பண்ணும்போது இது ஷார்ட்கட் சேர்த்து எழுதணும் சரிங்களா, நீங்க போடும்போது. ஓகே, டைமென்ஷன் டைமென்ஷன் டைமென்ஷனுக்கு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே. இப்போ ஆமா இப்ப இவ்வளவு இது வந்து இதை இருக்கு. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுத்தா என்ன ஆயிரும், க்ளோஸும் கொடுக்கலாம், எல்லாம் வெளியே வச்சு கிளிக் அடிச்சா அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆமா நீட்டா வந்துருச்சா. அதாவது இப்ப இதுலயே நம்ம நான் என்ன பண்ணிட்டேன், இது கீழே உள்ளதுலயுமே அண்டர்லைன் போட்டு விட்டேன் அப்படிதானே. ஆமா இப்ப தேவையில்லைன்னு நினைக்கலாம், இதே 2 தடவை கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ள போயிடும். நல்லா பாருங்க, இது இருக்கு, இது செலக்ட் பண்ணி இதை 2 தடவை கிளிக் பண்ணீங்கன்னா வைங்களா வந்துருச்சா, ஆமா மறுபடியும் டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ள போயிடும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த இது மட்டும் செலக்ட் பண்ணி அண்டர்லைன் எடுத்து விட்டுரும். வெளியே வந்துருச்சா. இது ரொம்ப படத்தோட ரொம்ப சின்னதா இருக்கு அப்படிதானே. ஆமா அது மட்டும் இல்லாம நான் டிராயிங் ஒண்ண வந்து ஹெட்டிங்கா வைக்கலாம்னு ஆசைப்படுறதுனால என்ன பண்ணுவேன், இந்த கீழே இருக்க டிராயிங் ஒண்ணு வந்து டெலிட் பண்ணி விட்டுருவேன். செலக்ட் பண்ணலாம் தெரியும் தானே, இப்படி இழுத்தா போதும் தெரியும் தானே. ஆமா இப்படி இதை டிராயிங் ஒன்று செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் பெருசாக்கணும்னு வைங்க, அந்த எழுத்து வந்து பெருசாக்கணும் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இந்த இருக்குல்ல டெக்ஸ்ட் ஹைட் இந்த இருக்கா, எவ்வளவு கொடுத்துருக்கேன் அதுல டெக்ஸ்ட் ஹைட் 2.5 இருக்கா. நான் வந்து ஒரு 4 கொடுக்குறேன், அப்பதான் வந்து பெருசா இருக்கு. 4 கொடுத்து க்ளோஸ் டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா சரிச்சா. நீ இதை எப்படி மூவ் பண்ணிக்கலாம்னா எம்என்ட்ரு கொடுத்து கூட என்ன பண்ணி வச்சுக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எம்என்டர் இங்க செலக்ட் பண்ணி இப்ப மேல கீழே தானே போகுது, சைட்ல போனா என்ன பண்ணணும், மேல போகுது இல்லைன்னா கீழே போகுது. சைட்ல இப்ப சைட்ல போனோம்னா வளைஞ்சு போனா என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. மேல போகுது சைட்ல போகுது வளைஞ்சுலாம் போனா என்ன ஃபங்க்ஷன் கீ கொடுக்கணும், F8 கொடுத்தா என்ன ஆகும், இந்த சைட்ல வச்சு விட்டுருங்க. அதே மாதிரி மறுபடியும் டெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னது, டெக்ஸ்டுக்கா டி என்டர் கொடுத்து ஃபர்ஸ்ட் கார்னர்ல வந்து இந்த கார்னர்ல வச்சு இழுத்துட்டு இப்ப வந்து நான் ஹெட்டிங்கா கொடுக்குறேன். இப்ப டிராயிங் 1 DRAWING டிராயிங் வந்து 1. அதை நீங்க யாருமே இப்படி வரைஞ்சி ஒவ்வொரு டிராயிங் 1 டிராயிங் 2 அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா சைட்ல போடணும். ஓகே, ஒரே இதுல சரிங்களா. இப்ப இதுல வரைஞ்சிட்டோம்னா பக்கத்துல கொண்டு போய் இன்னொரு படத்தை வர, அதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு படத்தை வர, கீழே வந்து இது மாதிரி எழுதி வச்சுக்கோ சரியா. ஓகே, போல்ட் ஆக்கனாலும் போல்ட் ஆயிக்கணும், அந்த போல்ட் தெரியும் நான் போல்ட் ஆக்குறது வந்து பெருசா. இதை மட்டும் கொஞ்சம் ஹெட்டிங்னாலும் இதை வந்து பெருசா கொடுக்கணும், ஒரு 8 கொடுக்கணும். 8 ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு 6 கொடுக்கும். 6 கொடுத்து அண்டர்லைன் கொடுக்கும். க்ளோஸ் டெக்ஸ்ட் கொடுத்தா என்ன வந்துருச்சா. நீ இதை மட்டும் ஒன்று மூவ் பண்ணி எம் என்று கொடுத்து செலக்ட் ஆப்ஜெக்ட் என்ட்ரு கொடுத்து சென்டர் பார்த்து இப்ப அப்படி நீட்டா இருக்கா பாக்குறது.
இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணும். இப்ப டெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட். அதனால இதுலயுமே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கு. என்னன்னா ஓகே, மற்றதெல்லாம் ஓகே தான். ஏன்னா இதுல ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணணும்னா கமாண்ட் யூஸ்னு எழுதிங்க சரிங்களா? கமாண்ட் யூஸ். ஓகே, கமாண்ட் யூஸ். சரி ஓகே, போட்டாச்சா? ஆமா. சரி, இப்ப 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 அது ஒரு படம் பார்க்காம முடிஞ்சா இப்ப ஏன் ஒரே இடத்துல படத்தை வரையன்னு சொல்றீங்கன்னா, நம்ம இது வந்து பிடிஎஃப் எடுத்துக்கிட முடியும். நம்ம அந்த படத்தை நம்மளால அந்த படத்தை ஆமா. அது எப்படின்னு பார்ப்போமா? இப்போ பிடிஎஃப் எப்படி இந்த படத்தை எடுக்கிறது அதை எழுதுங்க. ஹவு டு சேஞ்ச் ஆட்டோகேட் டிராயிங் டு பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சுங்க. எழுதி ஒரு தலைப்பாகவே போட்டு இப்ப பாருங்க. இல்லையா? சரி பாப்பா. பிடிஎஃப்க்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+P. ஓகேவா? Ctrl+P. Ctrl+P. அடிச்சோன்னா இதுல எப்படி வரும்? இந்த பிளாட் மாடல்னு வருதா? ஆமா. Ctrl+P அடிச்சோன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருதா? இதெல்லாம் வந்து பிரிண்டர் பிளாட்டர்னு நேம்னு போட்டிருக்கானா? அதுல பிரிண்டர் பிளாட் இதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே, அவசியம் எழுதிக்கணும். பிரிண்டர் பிளாட்டர் நேம்னு இருக்கா? கேக்குதா? கேக்கு. ஆமா கேக்கு. அதுல நன்னுக்கு பதிலா இதுல இருக்க ஆட்டோகேட் பிடிஎஃப் ஹை குவாலிட்டி பிரிண்ட் இருக்கா? நன்ன கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வரும். இந்த வந்துட்டு ஆட்டோகேட் பிடிஎஃப் ஹை குவாலிட்டி பிரிண்ட். ஆமா, அதான் கொடுக்கணும். எழுதுங்க பார்ப்போம். நேம்ல ஆட்டோகேட் பிடிஎஃப் ஹை குவாலிட்டி பிரிண்ட ஃபில் பண்ண எழுதிக்கணும். எழுதியாச்சா? சரி, ஓகே. Ctrl+P அடிக்கணும். Ctrl+P அடிச்சோடனே இப்படி ஒரு பிளாட் மாடல்னு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல பிரிண்ட் பிளாட்டர்ல நேம்ல போயிட்டு இதை மாத்தணும் அப்படின்னு கிளியரா எழுதியாச்சா? ஓகே. இப்ப அடுத்து இதை கொடுத்துட்டு கொடுத்தோடனே இந்த பேப்பர் சைஸ் இருக்கா அந்த இடத்துல? அதுல என்ன கொடுக்கணும்னா ISO A4 இருக்கா? அதான் கொடுக்கணும். ஓகே, நான் இவ்வளவு இருக்கு தெரியுதா? எவ்வளவு இருக்குன்னு தெரியுதா? நிறைய இருக்கும். சில நேரம் மாத்தி செலக்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா தேடி கண்டுபிடிச்சி வெறும் ISO A4ன்னு ஒண்ணு இருக்கா? 210x297 இருக்கா? ISO A4. வெறும் ISO A4 தான் இருக்கா? தெரியுதா? இருக்கு. இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏற்கனவே செலக்ட் ஆயிருந்தேன். இந்த இருக்கா ISO A4 210x297 mm இருக்கா? இதே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை கிளியரா எழுதி வச்சுக்கணும். நிறைய இருக்கும், நிறைய டைப்ஸ் இருக்கும். அதெல்லாம் ISO A4 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளாட் ஸ்கேல்னு ஒரு இது இருக்கா? பிளாட் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கா? அதெல்லாம் ஃபிட் டு த பேப்பர் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, பிளாட் ஸ்கேல் ஃபிட் டு பேப்பர் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே பிளாட் ஆஃப்செட்னு ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல. அதுலயுமே சென்டர் த பிளாட்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதே ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் படத்துக்கு சென்டர்ல வரும். இந்த பேப்பர் இந்த தெரியுதா? இந்த ஒரு பிரிவு தெரியுதா? இந்த இதான் பேப்பர் 210x297 பேப்பருக்கு நடுவுல வரும். ஓகே, எழுதிச்சு தானே? பிளாட் ஸ்கேல்ல ஃபிட் டு பேப்பர் ஆன் பண்ணி வச்சுக்கணும். சென்டர் த அப்புறம் பிளாட் ஆஃப்செட்ல சென்டர் த பிளாட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, டிக் கொடுத்தா போதும். நீ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இருக்கா பிளாட் ஏரியான்னு இப்போ ஒரு வார்த்தை இருக்கு அந்த இடத்துல. பிளாட் ஏரியா. அதுல வாட் டு பிளாட் இருக்க இடத்துல என்ன கொடுத்துருக்கு அந்த இடத்துல?
டிஸ்பிளே. டிஸ்பிளே இருக்கா? அதை கிளிக் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஸ் லிமிட்ஸ் விண்டோன்னு இருக்கா? ஆமா ஆமா. இல்ல எதை செலக்ட் பண்ணணும்னா விண்டோவை செலக்ட் பண்ணணும். ஓகே, எழுதி வச்சுக்கீங்க. பிளாட் ஏரியா வாட் டு பிளாட் டிஸ்பிளேல விண்டோ. ஓகே, எஸ். பிளாட் ஏரியா வாட் டு பிளாட் டிஸ்பிளேல விண்டோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிரும்? இப்போ நம்ம டிராயிங் ஓப்பன் ஆயிருச்சா? ஆமா டிராயிங் ஓப்பன் ஆனா இப்போ இங்க என்ன வருது? பிளாட் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர்னு கேக்குதா? ஆமா. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி வச்சுட்டு இங்க ஒரு கார்னர் அப்படி அடுத்து என்ன கேக்குது? டிஸ்பிளே ஆப்போசிட். ஆப்போசிட் கார்னர். இதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வரைஞ்சுக்கணும். ஓகே, சரி இது அப்படிதானே இருக்கும். ரெக்டாங்கிள் மாதிரி தானே வரைய சொல்லுது நம்மள. ஆமா வரைஞ்சி அப்படி குடிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? மறுபடியும் இது தானா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிடுச்சா? மறுபடியும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆச்சு, ஓப்பன் ஆயிடுச்சா? ஆமா. இல்ல ஒரு தடவை தப்பா ஆயிடுச்சுன்னா இப்ப என்ன பண்ணணும்? இப்ப நீங்க என்ன டிஸ்பிளேல போய் விண்டோஸ் மாத்தீங்கன்னு வைக்கலாம். இப்ப இந்த தெரியுத விண்டோன்னு இந்த சைட்ல மறுபடியும் இன்னும் வந்துரு. ஃபர்ஸ்ட் இல்ல இப்ப இருக்கு அந்த இடத்துல. ஆமா. இது எதுக்காகன்னா ஒருவேளை தப்பா செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட தடவை செலக்ட் பண்ணிக்கிறது. ஓகே, அதான் இப்ப மறுபடியும் இந்த இப்ப இந்த விண்டோ தொட்டோம்னா அதே மாதிரி தெரியுதா? இப்ப நான் செலக்ட் பண்ண இடம் மட்டும் இருக்கு, தெரியுதா? மற்றெல்லாம் டார்க் ஆயிட்டு செலக்ட் பண்ண இடம் மட்டும் அழகா பளிச்சுன்னு தெரியுதா? இப்ப நான் இன்னும் கொஞ்சம் பெருசா கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், தொட்டுக்கும். மறுபடியும் அதே மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி வந்துட்டா வந்துருச்சா? மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சா? இப்ப என்ன வேணும்னா ஒரு ப்ரிவியூன்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த இடத்துல. ப்ரிவியூனால என்னது பாத்துக்கிறது. ஓகே, ப்ரிவியூ கிளிக் பண்ணோம்னா என்ன தெரியும் வந்துருச்சா? படம் A4 ஷீட் பேப்பர்லாம் கரெக்டா சென்ட்ரல் போல வந்துருச்சா? வந்துருச்சா? இனி என்ன பண்ணணும்? இந்த இருக்கா ஒரு பிரிண்டர் மாதிரியே ஒரு இது இருக்கா? இருக்கா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க சேவ் பண்ணணும்னு கேட்கும். நான் என்ன பண்றேன்? டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு சும்மா டிராயிங் மாடல் பிடிஎஃப்னு வந்துருச்சா? சேவ் கொடுத்துட்டுனா என்ன ஆயிரும்? நமக்கு சேவ் ஆயிரும். அதான் ஒரு பிடிஎஃப் ஆகவே இந்த படம் சேவ் ஆகும். எப்படி வந்து நீங்க வரையிற ஒவ்வொரு படத்தையும் என்ன பண்ணிக்கிடுங்க, சேவ் பண்ணி வச்சு நாளைக்கு காட்டணும். ஓகே, சேவ் பண்ணிட்டு தானே ஓப்பனும் ஆயிரும் உங்களுக்கு. அதுவே தானே ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு பிடிஎஃப். வந்துருச்சா? நீட்டா வந்துருச்சா? இப்ப எல்லாம் டவுட் இருக்கா? டவுட் இல்ல. பிடிஎஃப் எடுக்கலாம் டவுட்ல தானே? டவுட் இல்ல. இப்ப அதே வேற ஒரு படத்தை அப்புறம் வேற இன்னொரு படத்தை பக்கத்துல இருந்து அது எப்படி பிடிஎஃப் எடுக்கணும்னா என்ன செஞ்சு வச்சிருக்கோம்னா இப்ப மறுபடியும் நான் சும்மா ஒரு சர்க்கிள் மட்டும் வந்து இப்ப இதை பிடிஎஃப் எடுக்கணும்னாங்களா அதே மாதிரி Ctrl+P தான் கொடுக்கணும். கொடுத்த உடனே இப்ப நம்ம மனசுல ஏதாவது சேஞ்ச் பண்ண எல்லாமே என்ன ஆயிடுது பாத்தீங்களா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த நேம் என்ன மாத்தணும்? ஆட்டோகேட் பிடிஎஃப் அது மாறிட்டுல தெரியாத எல்லாம் மாறி கிடக்கா? வாட்டர் பிளாட்ல விண்டோ இல்ல, சென்டர் பிளாட் ஆஃப் ஆயிருக்கு. அப்படிதானே? ஆமா. அதை எழுதுங்க. இப்ப அடுத்த தடவை பிரிண்ட் எடுக்கும் போது பிடிஎஃப் மாற்றும் போது பேஜ் செட்டப்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதுல நேம் நன்னு இருக்கா? அதுல என்ன கொடுக்கணும்னா ப்ரீவியஸ் பிளாட்னு இருக்கா? ப்ரீவியஸ்னால என்ன அர்த்தம்? ப்ரீவியஸ் முன்னாடி ஏற்கனவே செஞ்சது. அப்ப அந்த ப்ரீவியஸ் பிளாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆயிரும்? அப்படியே மாறிட்டா எல்லாம் மாறிட்டா தெரியுதா? எல்லாம் கொடுத்த மாதிரி மாறிட்டா? ஆமா. ஏன்னா நீங்க ஒண்ணு ஒவ்வொரு தடவையும் செஞ்சுட்டு இருக்காண்டா. நன்னு இருந்தேன்னா ப்ரீவியஸ் பிளாட்டை கொடுத்துட்டீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இப்ப வந்து இந்த விண்டோவை தொடக்கூடாது. இந்த விண்டோ தொடக்கூடாது. நம்ம எந்த விண்டோ தொட சொன்னோம்ல, ரெண்டாவது மாத்திரதா இருந்தா. அதாவது ப்ரீவியஸ் பிளாட் மாத்திட்டு ப்ரீவியூ பாத்தீங்கன்னா என்னதான் இருக்கும்? முன்னாடி எடுத்ததுதான் இருக்கும். அப்படிதானே? அதானே ப்ரீவியஸ்க்கு அர்த்தம். முன்னாடி எடுத்த படம் வந்துட்டா. ஆமா. அப்ப என்னன்னா இந்த கட் இருக்குல்ல, இந்த எக்ஸிட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த விண்டோ தொடணும். இப்போ தானே ஓப்பன் ஆகும் மறுபடியும். மறுபடியும் இந்த விண்டோவை தொட்டுட்டு மறுபடியும் ரெக்டாங்கிள் வரையணும். ஓகே, இதுதான் இப்ப செலக்ட் ஆயிருக்கு. நான் இப்ப இங்க இருந்து இங்க ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டோம்னு வரைஞ்சிட்டு இப்ப இதை ப்ரிவியூ பார்த்தோம்னா எனக்கு எப்படி தெரியும்? சர்க்கிள் மட்டும் தெரியும். வந்துருச்சா? இப்ப எப்ப அந்த பிளாட் கரெக்டா அந்த பிளாட்டை தானே கிளிக் பண்ணணும்.
ஆமா. இந்த பிரிண்டர் ஷேப் மாதிரியே இருக்கும். ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா அந்த பிரிண்டர் ஷேப் இருக்கும். அந்த பிரிண்டர் ஷேப் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஃபிளாட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நாளைக்கு எல்லா டிராயிங்கும் வரைஞ்சி இந்த மாதிரி பிடிஎஃப் எடுத்து வச்சிடலாமா? ஆ ஏன் டவுட்ல தானே? உனக்கு ஏதாவது டவுட் இருக்காடி? ப்ரோ. டவுட்ல தானே? அப்ப இன்னைக்கு எல்லாம் எடுத்திருக்கோம். சரி ப்ரோ. இன்னைக்கு எல்லாம் எடுத்திருக்கோன்னு கேட்டேன்டி. சரி. என்ன எடுத்துருவேன் கேட்டா ஆஞ்சரி ஆஞ்சிரிங்க. எடுத்துரு, நான் காலையில எடுத்து தரேன் ப்ரோ. என்ன புரியல? எடுத்து தந்துடுறேன். இன்னைக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கோன்னு கேட்டேன். என்ன கமெண்ட்லாம் எடுத்திருக்கோன்னு கேட்டேன். ஹலோ கேக்குதா? ஹலோ உங்க 2 பேரும் கேக்குதா? டைமென்ஷன் எடுத்திருக்கோம். அதுல என்ன டைமென்ஷன்லாம் எடுக்கும்? லீனியர், ரேடியஸ், டயாமீட்டர். லீனியர் ஷார்ட்கட் வந்து எடுத்துக்கோ. DLI, ரேடியஸ் DRI, டயாமீட்டர் DDI. ஓகே. டைமென்ஷன் செட்டிங்ஸ் வந்து D என்டர். டி என்டர். ஓகே. நீ கேட்டது சரியா, அதுக்கு தான் சொல்ல சொல்றது சரியா? அப்பா எழுதுனா மாத்தி. சொல்லு. டெக்ஸ்ட் வந்து T என்டர். ஓகே. அப்புறம் PDF மாத்துறது வந்து Ctrl+P. ஓகே 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 ஓகே. எல்லா டீட்டெயிலும் எழுதியாச்சு தானே? அந்த ரோட்ல தானே? சரி ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எல்லா படத்தையும் ஒரே இடத்துல வரைஞ்சி பிடிஎஃப் மாத்திரலாம் தானே நாளைக்கு அப்ப காட்டும் போது? சரி ஓகே. சரி அப்ப கிளாஸ் முடிச்சிரோமா? Thursday மட்டும் எனக்கு காலையில கிளாஸ் வைக்கலாமா? Thursday மட்டும். காலையிலயா? Thursday-வா? ஆமா ஆமா. என்னாச்சு? ஈவினிங் வெளியே போற வேலை இருக்காதான் கேட்டுட்டு நான் வீட்டுல. சரி நான் பார்த்து சொல்லுங்க சரியா? கொஞ்சம் பார்த்து லிங்க் அனுப்பி விட்டுருங்க சீக்கிரம். சரி ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகேடா ஓகே.